வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி வாங்க பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு எப்படியாவது அந்த ரேவதி கிட்ட மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை மல்லிகாவை வச்சு சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சது நடக்கவே இல்லை. என்னாச்சுன்னா, மல்லிகா என்ன பண்றாங்கன்னா, சாமுண்டீஸ்வரிக்காக இந்த மாயா மகேஷ் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, என்ன காரணம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல இது மாதிரி இவங்கள ஜஸ்ட் இன்ட்ரோ பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, இன்னமும் மல்லிகா டாக்டருக்கு எங்களை தெரியற மாதிரியும் ஏதோ கூப்பிடுற மாதிரியும்ல வந்தீங்க, என்ன நடக்குது இங்க? அப்ப ரேவதி கேக்குறாங்க, டிரைவர் ராஜா, இங்க என்ன நடக்குது? அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஒன்றும் இல்லை, இது மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைய ரொம்ப நாளா நான் பார்க்கல இல்ல, அதான் அவர் ரெண்டு பேரையும் என்கிட்ட இன்ட்ரோ பண்ணியிருக்காரு, மற்றபடி எதுவும் இல்லை, நீ ஏமா பதட்டமாகற? இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆன்ட்டி, நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப மல்லிகாவும் நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. மல்லிகா டாக்டருக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக இவங்க வந்துட்டு உண்மையை சொல்லலை அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப மாயாவும் மகேஷும் நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என்ன டிரைவர் ராஜா, ஏதோ மல்லிகாவை வச்சு நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ஏதோ முயற்சி பண்ண மாதிரி இருந்துச்சு, கடைசியில என்னாச்சு? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை பத்தின உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளியில வரும். அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தலைக்கில நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா எங்களை பத்தின உண்மைகள் தெரிய வராது. இன்னும் 1/4 மணி நேரத்துல ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போற வழிய பாரு. ஏன்னா எப்ப மகேஷ் வீட்டுக்குள்ள வரானோ அப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் எங்களோட பிளான். இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனா கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவோம். ஏன்னா மகேஷ் அந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு அந்த வீட்டுல என்ன வேலை? கண்டிப்பா கண்டதையும் சொல்லி ஒன்னு அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்குங்கள்ல ஒரு 4 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க 4 பேரையும் கண்டதையும் சொல்லி அந்த பொண்ணுங்களையும் விரட்டி அடிப்போம். அப்புறம் அந்த மயில் வாகனத்தை விரட்டி அடிப்போம். அதுக்கப்புறம் ராஜராஜா, அப்புறம் சாமுண்டீஸ்வரி, கடைசியா சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பு வச்சு அவளையும் அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அவளோட மொத்த சொத்துக்கும் அதிபதி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா நீங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போற வழிய பாருங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்துட்டு எங்களை இந்த வீட்டை விட்டு சுலபமா விரட்டிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா எதுவுமே நடக்காது. கடைசியா இருந்தது இந்த மல்லிகா டாக்டர் தான். அவங்க என்ன அடையாளம் பார்த்து எப்படியாவது போட்டு கொடுப்பாங்க ரேவதி கிட்ட அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா அதுவும் நடக்காம போச்சு. இனிமே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது. நாங்க ஜெயிச்சிட்டோம், தள்ளு வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இது, இவங்க இப்படி பண்ணிட்டு போறாங்களே அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கார்த்திக்கு ஒரே யோசனையா இருக்கு. ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போனதோட டிரைவர் ராஜா எதுக்கு அப்படி கூப்பிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, சாமுண்டீஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் ராஜா மாயாவையும் மகேஷையும் எனக்கு முன்னாடி கூட்டு நிக்க வச்சு இவங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சாமுண்டீஸ்வரி.
உனக்காக தான் நான் தெரியாதுன்னு சொன்னேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா, அவங்கள மட்டும் இப்ப நீ தெரியுதுன்னு சொன்னீன்னா கண்டிப்பா அவங்க மறுபடியும் எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டு வேற ஏதாவது ஒரு குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. அதனாலதான் நான் வந்துட்டு உன்னை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாரு மல்லிகா, அந்த மாயாவும் மகேஷும் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுதான் என் பிளான். இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவங்கள துரத்துறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். நீ போலீஸை கூப்பிட்டு அவங்கள பிடிச்சு கொடு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா ரேவதியோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி அந்த டிரைவர் ராஜாவுக்கு உண்மை தெரியுமா? அப்ப நம்ம மல்லிகா சொல்றாங்க, அதான் சாமுண்டீஸ்வரி எனக்கும் தெரியல. ஒருவேளை அந்த டிரைவர் ராஜாவுக்கு மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியுமோ? இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, ஒருவேளை அந்த டிரைவர் ராஜா யாருக்கிட்டையாவது சொல்லிட்டா என்ன பண்றது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் ஏற்கனவே டிரைவர் ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். டிரைவர் ராஜா கிட்ட நான் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்ல மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நீ ஏன் முடிவெடுக்காத. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. ஒருவேளை சபையில என்னால ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த டிரைவர் ராஜா சொல்லிட்டா அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும். நீ இப்பவே அவர்கிட்ட போன் அடிச்சு என்னன்னு கேட்டுரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நான் டிரைவர் ராஜா கிட்ட கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி மல்லிகா சொல்றாங்க, சரி சாமுண்டீஸ்வரி, நான் இங்க இருந்தா மாயாவும் மகேஷும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கோ இல்ல எனக்கு உண்மை தெரியுமா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கோ ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு போறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி மல்லிகா, உன்னோட சேஃப்டி தான் முக்கியம். 2 3 டைம் உன்னை ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அதனால நீ போயிட்டு ஒளிஞ்சுக்க. இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயாவும் மகேஷும் ரூமுக்குள்ள போனதோட மாயா மகேஷ் கிட்ட, டேய் என்னடா இது, அவ நேரடியா நம்மள பார்த்துட்டு தெரியாதுன்னு சொல்றா, என்னடா நடக்குது இங்க? மகேஷ் சொல்றாரு, அந்த பொம்பளைக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, கண்ணோட சேர்ந்து தலையிலையும் ஏதாவது அடிபட்டு இருக்கும் போல, நம்மள பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாயா சொல்றாங்க, எனக்கும் அப்படிதான்டா தோணுது. பாத்தியா மகேஷ், அந்த கடவுள் கூட நமக்கு தான் சாதகமா இருக்காரு. இங்க பாரு, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதியாகிட்டு. அந்த டிரைவர் ராஜா எப்படியாவது நம்மளை பத்தினே தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் நினைச்சதுல மண்ணு விழுந்துட்டு, இனிமே யாரு என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்கவே முடியாதுடா. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, நீ சொன்னதுனாலதான் இப்படி ஒரு பெரிய குடும்பத்துல நம்ம உள்ள நுழைய போறோம். அதுக்கப்புறம் சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம். இது கேட்டதோட மாயாவும், ஆமாண்டா மகேஷ், ஆனா ஒண்ணுடா, நீ மட்டும் ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு என்ன மறந்துடாத. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் எப்படி உன்னை மறப்பேன்? எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இப்படி நான் ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணமாகி போறேன்னா அதுக்கு நீ தானே காரணம். நீ இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமாகுமா? மாயா சொல்றாங்க, சரி ஒரு வகையில நீ ஞாபகம் வச்சிருந்தா போதும்டா. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, என்னைக்குமே நீ தான் என் பொண்டாட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்டதோட மாயாவும், சரி சரி, இப்ப கொஞ்சிறத நிப்பாட்டு. மண்டபத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சிடல, யாராவது பார்த்தா அவ்வளோதான். அப்புறம் அவங்களுக்கே நம்ம ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி ஆகிரும். அமைதியா இரு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா மாயா சொல்றாங்க, சரி அந்த மல்லிகா டாக்டர் வேற எங்கேயாவது இருக்காளா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றாளா அப்படிங்கறத நான் பாத்துறேன். இதை கேட்டதோட மகேஷும் சரி சரி போய் பாரு அப்படின்னு சொன்னதோட மாயா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு எங்கேயாவது அந்த டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் எங்கேயுமே இல்லை, எந்த இடத்துலயுமே இல்லை. அதை பார்த்ததோட மாயா நினைக்கிறாங்க, அப்பாடா, அவன் எங்கேயோ போயிட்டான் போல. இனிமே அந்த மல்லிகா டாக்டரோட பிரச்சனை நமக்கு இல்ல. அவளுக்கு ஏதோ பயங்கரமா தலையில அடிபட்டிருக்கு, அதனாலதான் நம்ம யாருன்னே அவளுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ஒரே குழப்பத்துல இருக்காரு. என்னடா இது, இவங்க ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, சாமுண்டீஸ்வரி மேடத்தை பார்த்து நம்ம வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். ரேவதியோட கல்யாணத்தை அப்புறம் எப்படிதான் நிப்பாட்டுறது அப்படின்னு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, சொல்லுப்பா டிரைவர் ராஜா. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுப்பா என்ன முக்கியமான விஷயம்? கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி நீங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா மகேஷ், அவரு நல்லவரா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா இப்படி கல்யாணம் ஆக போகுது இந்த நேரத்துல வந்து நின்று கேக்குற?
கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரோட நோக்கமே சரியில்லை. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி என்னப்பா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மகேஷும் மாயாவும் தப்பான தொடர்புல உள்ளவங்க. அவங்க தப்பான தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா, மகே மா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, மல்லிகா டாக்டர், அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப அவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்து வச்சு கண்டுபிடிச்சேன். அவங்க 2 பேருமே தப்பான தொடர்புல உள்ளவங்க அப்படின்னு. அவங்க கிட்ட நேரடியா பார்த்து எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, ரேவதியோட சொத்துக்காக தான் ரேவதியை இப்படி ஏமாத்தி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் பல வகையில முயற்சி பண்ணேன். ஆனா அந்த மாயாவும் மகேஷும் சேர்ந்து அவங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு பல திட்டங்களை போட்டுட்டாங்க. மேடம், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேருமே சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்காங்க மேடம். இந்த கல்யாணத்தை இப்பயே நிப்பாட்டுங்க. ரேவதி பாவம். அந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் ராமசாமி, அவரு செங்கல் சூளையில, உங்களோட செங்கல் சூளையில வேலை பார்த்தவர். திடீர்னு என்னாச்சுன்னா ஏதோ பிரச்சனையால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அவர் பிரச்சனையால ஒன்றும் இறக்கற. இந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த மகேஷும் சேர்ந்து தான் அவரை காலி பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து நீங்க தான் காரணம் அப்படின்னு கதையை கட்டி விட்டுருக்காங்க. இதை வந்து ரேவதி நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகேஷோட குடும்பத்துக்கு உதவி பண்றேன் அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ள போயிருக்காங்க. அப்ப மாயா வந்துட்டு ரேவதி கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ரேவதியை தான் வழக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேவதி கிட்ட மகேஷுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லியும், அப்புறம் வந்துட்டு மகேஷ் வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம கிடக்கிறதுக்கும் காரணம் இந்த உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சுரண்டி இருக்காங்க. அப்புறமா ஒரே எதிரியா நம்ம ரேவதியவே பிடிச்சா என்ன அப்படின்னு பிளான் பண்ணி ரேவதி கிட்ட இது மாதிரி மகேஷை யாருமே கல்யாணம் பண்ண முன் வர மாட்டேங்கிறாங்க, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான்னு சொல்லி ரேவதியோட மனசை மாத்தி ரேவதியை இந்த வீட்டுக்கு வந்துட்டு மருமகளா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரேவதியை அவங்களோட வலையில சிக்க வச்சிருக்காங்க. இது தெரியாம ரேவதியும் அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு சரின்னு சொல்லி மகேஷை காதலிக்கிற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ரேவதி வந்துட்டு மகேஷை காதலிக்கவே இல்லை மேடம். அவங்களோட இந்த திட்டத்துக்கு ரேவதி பாவம் பலிகாடாயிட்டாங்க. இன்னொரு விஷயம் மேடம், அவங்க 2 பேருமே தப்பான தொடர்புல இருந்துதான் அந்த மாயாவோட ஹஸ்பண்டையே காலி பண்ணியிருக்காங்க மேடம். அவங்க நல்லவங்களே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க மேடம். இதை கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் ராஜா, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டியா? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், நான் எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லி முடிச்சிட்டியான்னு கேட்குறீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, எனக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். இதை பத்தி என்கிட்ட மல்லிகா ஏற்கனவே சொல்லிட்டா. நீ வந்துட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ரேவதி கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு தானே பார்த்த. ஆனா நான் தான் மல்லிகாவை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அதனால தான் மாயாவும் மகேஷும் வந்தப்ப மல்லிகா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன மேடம், அப்படின்னா அந்த மகேஷுக்கே ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாவம் மேடம், ரேவதி ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல லைஃப் அமையணும் மேடம். ஏன் மேடம் இப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம எல்லா உண்மைகளும் தெரிஞ்சும் தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே ஒரு காரணமா தான். கார்த்திக் கேட்குறாரு, எல்லாமே ஒரு காரணமா? என்ன காரணம் மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, ஆரம்பத்திலே நிச்சயதார்த்தம் நடந்தப்போ நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்திருக்கணும். நீ தான் ரேவதியோட கழுத்துல ரிங் போட்டிருக்கணும். அது கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தான். ஆனா நான் தான் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனப்ப நான் விருப்பப்பட்டது நடக்காது, ஆனா நான் விருப்பப்படாதது ஒண்ணு நடக்கும், அது நல்லதுக்கு தான் அப்படின்னு கடவுள் சொன்னாருல்ல. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஜோசியக்கார அம்மா சொன்னாங்கல்ல, எனக்கு பின்னாடி ஒரு குல தெய்வம் இருக்கு அப்படின்னு. அது நீதான் டிரைவர் ராஜா. நீதான் வந்துட்டு ரேவதிக்கு பொருத்தமான ஆளு. நான் எதுக்காக இந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அந்த பாத்தியா பரமேஸ்வரி, அவ எப்படி காத்துக்கிட்டு இருக்கா பாத்தியா? அவளோட பேரனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவ நினைச்சது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் உள்ளது ஒரு பரம்பரை பகை, தீராத பகை. அந்த தீராத பகை இன்னைக்குமே தீரவே தீராது. அவளோட பேரை இந்த வீட்டுக்கு என்னைக்குமே மருமகளா வரவே கூடாது. இந்த வீட்டுல என் பொண்ணுங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இங்க இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த பையன். நீ தான் வந்துட்டு
இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த விஷயத்த பத்தி நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா என்னோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தெரியப்படுத்திருப்பேனே. நீங்க எதுக்காக இதை பத்தி என்கிட்ட சொல்லல? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் டிரைவர் ராஜா, என்னாச்சு? ஏன் என் முடிவுக்கு நீ சம்மதம் சொல்ல மாட்டியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த முடிவுக்கு என்னால எப்படி மேடம் சம்மதம் சொல்ல முடியும்? இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் என்னைக்குமே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது மேடம். ரேவதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா தயவு செஞ்சு என்ன சூஸ் பண்ணாதீங்க வேணாம் மேடம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்க பாரு, உன்னை விட வேற நல்ல பையன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். இங்க பாரு டிரைவர் ராஜா, நீ ஒத்துப்ப அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீ தயவு செஞ்சு ஒத்துக்க ராஜா. இதை கேட்டதோட ராஜா நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு வேணாம் மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ ஒத்துக்கோ. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி என்ன விஷயத்த சொல்ல போற? கார்த்தி சொல்றாரு, மேடம் இத்தனை நாளும் பரபரப்பாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒருவேளை அந்த கார்த்தி இங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் அவன் இங்க வரவே கூடாது அப்படின்னு தானே ஒன்ன சொல்லியிருக்கேன். நீ அவனை இந்த வீட்டுக்குள்ள விடமாட்ட அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், அவன் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்துட்டான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானே? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், அவன் வீட்டுக்குள்ள வந்து பல நாள் ஆகுது. ஆனா அவன் என்னைக்குமே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவன் வீட்டுக்குள்ள வரல. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்தான். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யார் அவன், எங்க இருக்கான்னு சொல்லு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் வேற யாருமே இல்ல மேடம், நான் தான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. ஏய் என்ன சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் பரமேஸ்வரியோட பேரை நான் தான். நீங்க பொசுக்குன்னு ரேவதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னீங்களா? நீங்க என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உங்க நம்பிக்கையை நான் ரொம்ப சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. உங்க நம்பிக்கையை என்னால ஆஹ் மீற முடியாது. இங்க பாருங்க மேடம், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பொருத்தமானவன் நான் கிடையவே கிடையாது. உங்களை நான் ஏமாத்தி இத்தனை நாளும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன். உங்களை நான் ரொம்ப ஏமாத்திட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் கார்த்தி அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. செம கோவமா நம்ம கார்த்தியை பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட. அப்ப சாமுண்டீஸ்வரி கையில இருக்கிற துப்பாக்கிய நேரா கார்த்திக்கு நேரா நீட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த எபிசோடு, இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.